ரைட் பை. ஸோ டைனமிக் சர்க்குலர் மோஷனோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். சர்க்குலர் மோஷன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடி சர்க்குலர் பாத்துல சுத்தி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆமா சார், நாங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? நான் சொல்லித்தரவா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னாலே எம்ஏ. ஆமா, ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? வி ஸ்கொயர் பை ஆர். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம் வி ஸ்கொயர் பை ஆர். எம் வி ஸ்கொயர் பை ஆர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். டெரிவேஷன்லாம் வேண்டாம், டைரக்டா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நத்திங் எம்இ ஸ்கொயர் பை ஆர்னு புரிஞ்சுக்கணும். சரிங்க சார், வி வச்சு சொல்லிட்டீங்க. ஒமேகா இருந்தா நாங்க என்ன பண்றது? விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சர்க்குலர் மோஷன்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நீங்க நேரா போனீங்கன்னா லீனியர் வெலாசிட்டி, சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப விக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. விக்கும் ஒமேகாவுக்கும் என்ன சம்பந்தம்? வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்ப எம் நான் என்ன பண்ணு பார்த்துட்டே வாங்க. வி ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஒரு ஆறு. ஆரும் ஆரும் போய் சேர்ந்துருச்சு. அதனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ என்ன ஒரு முடிவுக்கு வரீங்கன்னா, உங்க கொஷின் பேப்பர்ல வி கொடுத்துருந்தாங்கன்னா எம் வி ஸ்கொயர் பை ஆரை பயன்படுத்துங்க. ஒமேகா கொடுத்துருந்தாங்கன்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கொயரை பயன்படுத்துங்க. ரைட்டா? ஸோ இவ்வளவுதான் ஐடியா. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருந்தாதான் ஒரு பாடி லெஃப்ட்லயோ ரைட்லயோ திரும்பும். ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வரணும்னா கண்டிப்பா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஷியரா வேணும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ விஜய், குட் ஆஃப்டர்நூன் பை. குட் ஆஃப்டர்நூன். ஓகே ரைட். இப்போ டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பை இப்பதான் டாபிக் உள்ள நம்ம என்டர் ஆகிறோம். இதுக்கு முன்னாடி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பத்தி பேசியிருந்தேன். ஆலன் பசங்க உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி பவர் வரைக்கும் உண்டு. அஸ்வின் 28 எக்ஸாம். விஜய் 20 சார். 20 இன்னைக்கு 16. சரி பை, நாளைக்கு நாளைக்கு இருக்குல்ல, அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன்ல நீங்க 3 டாபிக் படிக்கணும். இந்த 3 டாபிக்கும் இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஸோ ஒன்லி ஃப்ரிக்ஷன். சார் ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தா என்ன ஆகும்? ரெண்டாவது ஒன்லி பேங்கிங். வெறும் பேங்கிங் மட்டும் இருந்தா என்ன ஆகும்? மூணாவது போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங். 3 இருந்தா என்ன ஆகும்? சரி, ஃப்ரிக்ஷன் இருந்தா என்ன ஆகும்? பேங்கிங் இருந்தா என்ன ஆகும்? இந்த 2 இருந்தா என்ன ஆகும்? ஸோ ஒன்லி ஃப்ரிக்ஷன், ஒன்லி பேங்கிங், போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங். இப்போ நான் என்னெல்லாம் பேசுறேனோ அது எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சி வந்து போகணும். இப்போ உன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீ ரோட்ல போறேன்னு சொன்னா நீ சைக்கிள் எடுத்துட்டு ரோட்ல போகணும் மாதிரி நீ நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். ரைட்டா? அபி, குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ நல்லா கத்துக்கலாமா? ஸோ முதல்ல ஒன்லி ஃப்ரிக்ஷன். ஒன்லி ஃப்ரிக்ஷன். சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அம்மா ஏதோ முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு இருக்கோம். கடைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு டேர்னிங் ரோடு வருது, லெஃப்ட் நாங்கள் திரும்புகிறோம். அந்த ரோட்ல வெறும் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு. வெறுமனே ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. பேங்கிங் இல்லை. சார் பேங்கிங்னாலே எங்களுக்கு என்னன்னே தெரியல சார் இது வரைக்குமே. கவலைப்படாத, அடுத்த டாபிக் சொல்லித்தரேன். உங்க ரோடு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. தார் ரோடு பார்த்துருக்கல, ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. பட் ஒன்லி ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒன்லி ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்க திரும்புறீங்க, இதான் உன் பாடி, உன் வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்க. திரும்புறீங்களா? ஸோ திரும்பும் பொழுது இந்த பக்கம் லெஃப்ட் திரும்புறீங்க. ஸோ லெஃப்ட் திரும்புறீங்கன்னா உனக்கு திரும்புறதுக்கு கண்டிப்பா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். ஆமாங்க சார். அப்போ நீ விழுந்துடாம இருக்கிறதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்கு ரைட் சைட்ல ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று ஆக்ட் ஆகும். அப்படிங்களா? ஆமா. ஒருவேளை ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆயிடுவேன்? நீ கீழே விழுந்துருவேன். ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம திரும்புறதுக்கு காரணம். எங்களுக்கு தெரியும் சார், லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க ஃப்ரிக்ஷன்ல. ஃப்ரிக்ஷனுக்கு மியூ எம்ஜின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஒருவேளை ஒரு பாடி இப்படி நேரா இருக்கு அப்படின்னா
நார்மல் ஃபோர்ஸ் மேலே, வெயிட் ஆஃப் த பாடி கீழே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம். ஸோ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ என், என்னுக்கு பதிலாக எம்ஜி. அப்போ எஃப்க்கு பதிலாக மியூ எம்ஜி கொடுத்துருங்க. மியூ எம்ஜி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து எம் போய் சேர்ந்துருச்சு. யாரை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம்? நீ எவ்வளோ ஸ்பீடு போனா ஸ்கிட் ஆகாம விழுவ? மியூ ஆர்ஜி. அப்ப வி மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. பா நல்லா கத்துக்குங்க. நீங்க வெறும் ரோட்ல பேங்கிங் கிடையாது, ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்பீட்ல தான் போகணும், மியூ ஆர்ஜில போகணும். மியூ ஆர்ன்னு சொல்லிடுவாங்க. மியூ ஆருங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆர் யாரு? ரேடியஸ் ஆஃப் கர்வ்டு பாத். ரேடியஸ் ஆஃப் கர்வ்டு பாத். ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டிங், கண்டிஷன் ஃபார் நான் ஸ்கிட்டிங். ஸ்கிட் ஆகணும்னா என்ன கண்டிஷன்? அவங்க இவ்வளோதான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு ரோடை டேர்ன் பண்ணும்போது கோ ஸ்லோன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் 30 kmph கொடுத்துருப்பாங்க. இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் தான் போவோம் அப்படின்னா விழுந்து சில்லறையை தான் வாங்கிட்டு வரணும். கரெக்டா? ஸோ கோ ஸ்லோ 30 kmph அப்படின்னா நீங்கள் அதில் தான் போகணும். ஸோ வி கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கீழே விழுந்துருவீங்க. 30 விட அதிகமாக போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ரைட்டா? கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட். கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா மட்டும் எனக்கு தெரியும்னா அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க விழணும்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும், விழ வேண்டாம்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு கேட்பாங்க. அப்போ வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜியாக இருக்கணும். ஒன்று ஈக்குவலாக போனீங்கன்னா விழ மாட்டீங்க, இல்லை உங்களோட ஸ்பீடு மியூ ஆர்ஜியை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் விழ மாட்டீங்க. ரைட்டா சார்? 11th நாங்கள் இந்த டெரிவேஷன்லாம் வேணுமா? ஒன்றுமே இல்லைப்ப. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நீங்கள் திரும்பி வர்றதுக்கு யார் காரணம்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் காரணம். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை இங்கே யார் கொடுக்குறாங்க? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் கொடுக்குது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்ஜின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ ஆர்ஜி, மியூ ஆர்ஜி. அப்போ கண்டிஷன் ஃபார் ஸ்கிட், கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட். ரைட்டா? ஸோ உங்களுக்கு 30 செகண்ட் டைம். இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நல்லா படிச்சு முடிங்க. சீக்கிரம். ரைட் பா. ஸோ சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? பா கொஷினில் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒன்லி ஃப்ரிக்ஷன். நல்லா கற்றுக்குங்க. ஒன்லி ஃப்ரிக்ஷன். கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்னா கிரேட்டராக இருக்கணும், நோ ஸ்கிட்னா இதில் எக்கச்சக்கமான சம்ம நீட் சம் பார்த்துருப்பீங்க. ஸோ மியூவோட வேல்யூ கொடுத்துருவாங்க, 0.25ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துருவாங்க 10 மீட்டர், ஜி தெரியும், ஏதோ ஒரு வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீட் தான் நீங்கள் திரும்பணும். இதை விட அதிகமாக திரும்புவீங்கன்னா விழுந்துருவீங்க, கம்மியாக இருந்தால் சேஃபாக போயிடுவீங்க. அப்போ ஒன்லி ஃப்ரிக்ஷன், வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. சேஃபரு, லெஸ்ஸாக இருந்தாலும் சேஃபரு, கிரேட்டராக இருந்ததுன்னா சில்லறை வாங்கிக்க வேண்டியதுதான். ஸ்கிட் ஆகும். நல்லா இருந்துச்சா? ரைட். ஸோ ரோடில் ஒன்லி ஃப்ரிக்ஷன். நீ கேட்கலாம், சார் நம்ம ஊர் ரோடுலாம் ஒன்லி ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அங்கே தான் கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிற காட்சி அப்படியே இப்போ உங்கள் கண்ணுக்கு மூடி வரணும். ஸோ உங்கள் வீடு, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு உங்கள் ரோட்டில் எங்கேயோ போயிட்டுருக்கு, ஒரு டேர்ன் நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டேர்ன் வந்து காட்சியாக உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரணும். நீங்கள் திரும்புங்களேன், ஒரு டேர்ன் திரும்புறீங்களே, திரும்பும் பொழுது லெஃப்டில் இருக்கிற ரோடு கொஞ்சம் பள்ளமாகவும் ரைட்டில் இருக்கிற ரோடு கொஞ்சம் மேடாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா இனிமேல் போகும்பொழுது பாருங்க, நீங்க எங்கேயாவது டேர்ன் பண்ணும் பொழுது உங்க ரோடோட லெஃப்ட் ஹேண்டு டவுனாகவும் ரோடோட ரைட் ஹேண்டு ஸ்லைட்லி ஹையராகவும் நீங்க பார்த்துருக்கலாம். ஞாபகம் வருதா? அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். ஆங்கிள் ஆஃப் பேங்கிங்னா என்னங்க சார்? இன்னர் ரயிலை விட அவுட்டர் ரயிலோட ஆங்கிள் செட்டைன் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ரயில்வே ட்ராக் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே ட்ராக் போறீங்க, ஒரு பெண்ட் ஆகிற இடத்த நீ பாரு, இது வந்து இன்னர் ரயில். இன்னர் ரயில்னா உனக்கு தெரியுதா? உள்தண்டவாளம். இந்த இடம் அவுட்டர் ரயில், வெளித்தண்டவாளம், அவுட்டர் ரயில். இன்னர் ரயிலை விட அவுட்டர் ரயில் செட்டைன் ஆங்கிள் ஒரு 10 டிகிரியோ 15 டிகிரியோ அதிகமா இருக்கும்.
அப்பதான் டேர்ன் ஆகும் பொழுது அந்த ட்ரெயின் ஸ்கிட் ஆகாம போகிறதுக்கு, சேஃபர் ஜேர்னியா போகிறதுக்கு அதுதான் காரணம். அப்ப என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங்னு கேட்டாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் பேங்கிங்னா இன்னர் ரெயிலை விட அவுட்டர் ரெயிலு, இன்னர் ரெயிலை விட அவுட்டர் ரெயில் செட்டைன் ஆங்கிள் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் ரைட்டா? ஒருவேளை உங்க ரோட்ல வெறும் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் தான் இருந்தது, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்க எவ்வளவு சார் ஸ்பீடா போறோம்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஆங்கிள் ஆஃப் பேங்கிங், தீட்டா இஸ் தி ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். ஆங்கிள் ஆஃப் பேங்கிங்னா இன்னர் ரெயிலை விட அவுட்டர் ரெயில எவ்வளவு ஆங்கிள் அதிகமா இருக்கோ அது ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். இந்த டயக்ராம நல்லா கத்துக்கணும். உங்களுக்கு ரிசால்வ் பண்ண நல்லா தெரியணும். தெரியலன்னா என்னை சார்னு கூப்பிட்டு நிறைய நான் கத்துக் கொடுக்குறேன். Mass of the body m, weight is always acts downwards. It can be resolved into two component theta. அதனால இந்த இடம் mg cos theta, அதனால இந்த இடம் mg sin thetaன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ், இந்த பாடியோட நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ். அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா n cos theta, இந்த ஆங்கிள் தீட்டா இல்ல, அதனால n sin தீட்டா. சரி, எங்களுக்கு சரியா புரியல சார், நீ ரிசால்வ் பண்றது தனியா ரிசால்வ் பண்ணி காமிங்களேன். இதுதான் அந்த பாடி. பாருங்க, அந்த உனக்கு அந்த பாக்ஸா போடும்போது கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த இடம் நம்ம என்னன்னா என்ன, நார்மல் ஃபோர்ஸ் எப்பவுமே அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் தீட்டா என்பதனால இது n cos தீட்டா, இந்த இடம் n sin தீட்டா. ஆமா சார், புரிஞ்சிருச்சு. weight of the body always acts downwards mg. உங்களுக்கு தெரியுமா, இப்போ இந்த பாடி வந்து லெஃப்ட்லயோ ரைட்லயோ டர்ன் பண்ணி, இப்போ நான் போட்டிருக்கிற டயக்ராம் லெஃப்ட்ல டர்ன் பண்ணுது. n cos தீட்டா mg-ய பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆமா. n sin தீட்டா ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பாடி கர்வ்டு பாத்துல திரும்பணும்னா கண்டிப்பா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். இப்ப புரிஞ்சுக்கிறது தான். நீ வாழ்நாளோட எங்க நீ டர்ன் பண்ணாலும், நீ திரும்புற அப்படின்னாலே அங்க ஹீரோ யாரு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நம்ம திரும்புறோம்னாலே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அங்க வந்துடணும். ஆனா அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்கறது யாரு? மேபி ஃப்ரிக்ஷனா இருக்கலாம், இல்ல பேங்கிங்கா இருக்கலாம். இந்த இடத்துல n sin theta provide me square by r. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. n sin தீட்டாவுக்கு பதிலா me square by r, n cos தீட்டாவுக்கு பதிலா mg. ஆமா சார், எம்மும் போய் சேர்ந்துச்சு, என்னும் போய் சேர்ந்துச்சு. அதனால இங்கிருந்து tan தீட்டா மட்டும் வேணும்னா மேல ஒரு v ஸ்கொயரு, ஆரும் ஜியும் கீழே இருக்கு. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எவ்வளவு ஸ்பீடா போனா ஸ்கிட் ஆக மாட்டோம், அதை விட அதிகமா போனா ஸ்கிட் ஆகும். எங்களுக்கு அதுதான் வேணும். v ஸ்கொயர் வேணும்னா ரூட் ஆஃப் ஆர்ஜி tan தீட்டா. எங்களுக்கு v தான் சார் வேணும், அப்ப ரூட் ஆஃப் ஆர்ஜி tan தீட்டா. இந்த ஃபார்முலாவை எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கவனிங்களேன். ஒன்லி பேங்கிங், அதாவது உங்க ரோட்ல ஃப்ரிக்ஷன் இல்லை, பேங்கிங் மட்டும்தான் இருக்கு. பேங்கிங்னா என்ன? இன்னர் ரெயிலோட கம்மியாகவும் அவுட்டர் ரெயில் அதிகமாகவும் இருந்தா அதுதான் பேங்கிங். ஸோ பேங்கிங் v equal to root of rg tan theta. r யாரு? ரேடியஸ் ஆஃப் த கர்வ்டு பாத், ரேடியஸ் ஆஃப் த கர்வ்டு பாத். g தெரியும், காலங்காலமா நம்ம கூட வந்துகிட்டே இருக்கிற ஒரு ஜீவன் g தான். 11th ஆரம்பிச்சு 12th எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அந்த g நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்களோ அந்த g, c, மியூ இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டா இஸ் தி ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். அப்ப தீட்டா தெரியும், ஆர் தெரியும், வி ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ல நிறைய இருக்கும். ஸ்கிட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷனு, ஸ்கிட் ஆகாம போறதுக்கு என்ன கண்டிஷனு? வி கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டாவா இருந்தா என்ன ஆகும்? வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டாவா இருந்தா என்ன ஆகும்? பதில் உங்களோடது. ஃபர்ஸ்ட் ஒன்னோடது என்ன ஆகும், செகண்ட் ஒன்னோடது என்ன ஆகும்? எது ஸ்கிட், எது நோ ஸ்கிட்? டக்குன்னு சொல்லு. தான் கேக்குறேன், இல்ல எந்த ஃபார்முலா ஸ்கிட் ஆகும், எந்த ஃபார்முலா ஸ்கிட் ஆகாது? செகண்ட் ஒன் ஸ்கிட் ஆகும் சார். செகண்ட் ஒன் ஸ்கிட் ஆகும் சார். ஸ்கிட் ஆகாது. அப்படியா? ஆகும் சார். ஒழுங்கா பார்த்து சொல்லு. கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட் அஸ்வின்.
அபி, இந்திரன், பவன், தனஸ்ரீ, தாரணி, சீனிவாசன், ஹரி, ஹேனா, தானிஷ், பிரதீப், ராகு சார். சாயாதித்யா, வர்ஷிகா, விஜய். செகண்ட் ராகு சார். ரைட். செகண்ட் ஒன்று ஆகுமா ஆகாதா? ஆகாது சார். பா உங்கள்ட்ட தான் கேட்குறேன். நான் ஆகாது. தானே எத்தனை டைம் ஆகாது. சொல்லியிருக்கேன்? பதில் சொல்றா என்ன உங்களுக்கு? ஆகாது சார். செகண்ட் ஒன்று ஆகாது, ஃபர்ஸ்ட் ஒன்று ஆகும். பா ஆர்ஜி டான் தீட்டாவை விட அதிகமா இருந்தா கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டு, கம்மியா இருந்தா நோ ஸ்கிட்டு. நல்லா கத்துக்கணும். இப்போ பிரச்சனையே என்னன்னா, எவ்வளோ ஸ்பீடா போனா நீ ஸ்கிட் ஆக மாட்ட, அதை விட அதிகமா போனா ஸ்கிட் ஆகுவ. இதுதான் இங்க கொஸ்டின். கத்துக்கிட்டீங்களா? பொறுமை பேர், அப்படி பொறுமை பேர். ரைட். ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டு, கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட்டு, இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக கற்றுக்கணும். அதே மாதிரி ஒன்லி ஃப்ரிக்ஷனாக இருந்தால் என்ன ஃபார்ம்ல, ஒன்லி பேங்கிங்காக இருந்தால் என்ன ஃபார்ம்ல. இப்போ அடுத்த கொஷினு சார், போத் பேங்கிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே இருந்தான்னு அர்த்தம். இப்போ என் கூடவே படிச்சிருங்க. ஸோ இது ஒன்லி ஃப்ரிக்ஷன், ஒன்லி ஃப்ரிக்ஷன் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. இங்கே ஒன்லி பேங்கிங். ஸோ ஒன்லி பேங்கிங்காக இருந்தால் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. ஃபிசிக்ஸ் நிறைய விஷயங்களை பிரமாதமாக சொல்லும். இங்கே பாருங்களேன், மியூ இருந்தா ஒன்லி ஃப்ரிக்ஷன், தீட்டா இருந்தா ஒன்லி பேங்கிங், தீட்டா இருந்தா மியூ இருக்காது, மியூ இருந்தா தீட்டா இருக்காது. ரைட்டா? ஸோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க, படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெளியிலே தப்பிச்சு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான விஷயம் தான் ஃபிசிக்ஸ். பட் அது என்னன்னா, ஆத்மார்த்தமாக கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக ஓடியாந்துடும். இல்லை மார்க்குக்காக படிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ரைட்டா? ஸோ நீ மார்க்குக்காகவே படி. ஏன்னா ஏற்கனவே என்னை 2-3 பேர் தேடின்னு இருக்காங்க. நான் அப்புறமா அந்த கதையை சொல்கிறேன். ஸோ v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி, v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா, ஒன்லி ஃப்ரிக்ஷன் அண்ட் ஒன்லி பேங்கிங். இப்போ அடுத்து நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் ஒருவேளை எங்கள் ரோட்லாம் ஃப்ரிக்ஷனும் இருக்கும் பேங்கிங்குமே இருக்குமே சார், அப்போ நாங்கள் என்ன ஸ்பீடு போகணும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். வரப்போகிற 15 நிமிஷம் சார் மறுபடியும் ஒரு ஃபார்முலா மட்டும் காமிச்சு சார். மறுபடியும் ஒரு டைம் ஃபார்முலா மட்டும் காமிக்கணுமா? ஏமா ஃபார்முலா மட்டும் வேணுமா? எஸ் சார். இது யார்? இது சார் ஒன்லி ஃப்ரிக்ஷன். இது யாரு? சார் ஒன்லி பேங்கிங். இது என்ன கண்டிஷன்? இது சார் ஸ்கிட். இது என்ன கண்டிஷனு? நோ ஸ்கிட் சார். இது இது செகண்ட், இது இதுவும் ஸ்கிட் ஆகும் சார். அப்புறம் ஏன் நோ ஸ்கிட்னு சொன்னேன்? டக்குன்னு மாத்தியதுன்னா உடனே மாத்திப்பீங்களா ஆன்சரு? இது யாரு? இல்ல சார், நோ ஸ்கிட் சார். அவ்வளவுதான். ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்கிட், கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட். உழுந்தா என்ன ஆகும், உழலைன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது ரொம்ப எதுக்கோ சொல்லிட்டு இருந்தால ஒரு 15 நிமிஷம். ரைட். இப்போ கிளாஸ் கவனிச்சுட்டே இருக்கும்போது, நானெல்லாம் 12th படிக்கும்போது எங்கள் சார் வந்து சூப்பராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு, பிரமாதமாக ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் என்ன சொன்னாலும் என் காதில் விழாது. ஏன் சார் உங்களுக்கு செவுடான்னு கேட்காது. என்ன பிரச்சனைனா, ஒருவேளை அன்றைக்கி முதல் நாள் நைட்டு இந்தியா தோற்றுருக்கும் ஏதாவது ஒரு மேட்ச்சில், இல்லை வேற யார்ட்டையாவது நான் சண்டை வளர்த்துருந்துருப்பேன். அந்த மாதிரி காலகட்டங்களில் நான் என்ன பண்ணிப்பேன்னா, என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு நானே கற்பனை பண்ணிப்பேன். இப்போ ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியாவோட தோற்று போச்சு அப்படின்னா, நான் தான் வந்து பேட்ஸ்மேனாகவும் நான் தான் வந்து பவுலராகவும் அந்த இடத்துல இருப்பேன். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறது, 6 பாலுக்கு 6 விக்கெட் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி என்னோட கற்பனையிலேயே நான் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள். எப்போ யார் கிளாஸ்லாம் எனக்கு பிடிக்காதோ அந்த கிளாஸ்லலாம் எனக்கு பிடிச்ச விஷயத்த அவரை பார்த்துக்கிட்டே, போர்டை பார்த்துக்கிட்டே, அவர் ஆமாவான்னு கேட்டால் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே, இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு, அந்த உடல் மொழிகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனாலும் என்னோட கற்பனை வேற எங்கேயோ இருக்கும். நான் ஆஸ்திரேலியாவில் இருப்பேன், நியூசிலாந்தில் இருப்பேன், யார் கூடயாவது விளாண்டுட்டு இருப்பேன், இல்லை எங்கள் ஊர் தொட்டிக்குள்ள விளாண்டுட்டு இருப்பேன், இல்லை மாடு மேய்ச்சின்னு இருப்பேன், இல்லை மரத்தில் ஏறி பனங்கா பறிச்சுன்னு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே என்னோட கற்பனையில் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீ வந்து அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை நான் முன்னாடியே அவேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணணும் அது அத்தனையும் நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றது தான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லியிருக்கு. வரப்போகிற 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த 15 நிமிஷம் போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங். ஸ்லோவாக போனால் எவ்வளோ ஸ்லோவாக போனால் விழமாட்டோம், எவ்வளோ வேகமாக போனால் விழமாட்டோம். ரைட்டா? ஸோ இந்த கொஷினோட பேர் போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங். ரஃப் பேங்க்டு ரோடு. ஸோ நம்ம ரோடு பேங்கிங்லேயும் இருக்கும் ஃப்ரிக்ஷனும் இருக்கும். ஸோ உனக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்லணும்னா நம்ம ரோட்டில் ஃப்ரிக்ஷனும் இருக்கும் பேங்கிங்கும் இருக்கும். ரைட்டா? பா ஒரே நிமிஷம் டக்குன்னு வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, ரைட் பை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங் சார். ஸோ ஒன்லி ஃப்ரிக்ஷன் ஒன்லி பேங்கிங் பார்த்துட்டோம். போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங். நான் சொல்றது அப்படி யோசிச்சு பாரு. நீங்கள் ஒரு ரோட்ல டேர்ன் பண்ணுறீங்க, உன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற இல்லைனா உன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிற, இந்த மாதிரி லெஃப்டில் டேர்ன் பண்ணுறீங்களா? ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸ்லலாம் பார்த்துருப்பீங்களா? ஸ்லோவாக ரொம்ப மினிமமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஸ்லோவாக போகிறது கூட ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான். நீ நினைக்கலாம், என்ன சார் இது, நான் போகிறதே ரொம்ப ஸ்லோவாக போகிறேன், அப்புறம் எப்படி நான் கீழே விழுவேன்? ஸ்லோவுக்கு ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மினிமமாக போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக லெஃப்டில் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெறும் 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போனீங்கன்னா, இல்லைனா 0.1 கிலோமீட்டர் பெர் செகண்ட், ரொம்ப மினிமமாக போகும்போது லெஃப்டில் விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா உன்னை காப்பாற்றுறது ரைட் சைடில் இருக்கிற ஃப்ரிக்ஷன். ரைட்டா? ஸோ மினிமம் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரிக்ஷன் ரைட்டில் ஆக்ட் ஆகும். அதே இந்த காட்சி யோசிச்சு பாருங்க. நீ அங்கே ஒரு கர்வ் இருக்கிறதே மறந்துட்டு 140 km/h வேகமாக வந்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு திரும்பும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா ரைட் சைடில் தான் ஸ்கிட் ஆகுவேன். நாங்கள் நம்ப மாட்டோம். நம்பலன்னா நீ முயற்சி பண்ணி பாரு. நாளைக்கு எல்லாரும் வந்து நாங்கள் பெட்ல பார்ப்போம் ஒன்று. ரைட்டா? வேகமாக வந்தீங்கனாலே கண்டிப்பா ரைட் சைடில் தான் ஸ்கிட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்டர் சைடில் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும்னா உன்னை காப்பாற்ற போகிறது ஃப்ரிக்ஷன் இன்சைடில் ஆக்ட் ஆகும். பாத்தியா? ஸோ போத் ஃப்ரிக்ஷனும் பேங்கிங்கும் உன்னை விழாமல் பார்த்துக்கிறது தான் வேலை. நீ ரொம்ப ஸ்லோவாக போனால் ஃப்ரிக்ஷன் அவுட் சைடில் ஆக்ட் ஆகும். ரொம்ப வேகமாக போனீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இன்சைடில் ஆக்ட் ஆகும். இப்போ நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா மினிமம் ஸ்பீடை விட அதிகமாகவும் மேக்சிமம் ஸ்பீடை விட கம்மியாகவும் ஒரு ஸ்பீடை தேடி போயிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீடில் போனாதான் நான் சேஃபாக போய் சேருவேன், இல்லைனா போய் சேர்ந்துருவேன். அவ்வளோதான். ஸோ மினிமம் விட அதிகமாக ஒரு ஸ்பீடு, மேக்ஸிமம் விட ஒரு கம்மியான ஒரு ஸ்பீடை தேடி போயிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் மினிமம் ஸ்பீடு. ஸோ மினிமம் ஸ்பீடுனா நீ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கவனமாக கவனி, நான் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறேன்னு பாரு. இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனும் இருக்கு பேங்கிங்கும் இருக்கு. தீட்டா இஸ் தி ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். நீ ரொம்ப ஸ்லோவாக போறதுனால ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக ரைட்டில் தான் ஆக்ட் ஆகும். இல்லைனா இந்த டயக்ராம் யோசிச்சு பாரு. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ரைட்டில் தான் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ரைட்டில் தான் ஆக்ட் ஆகும். நான் எப்படி ரிசால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆமாம் சரி. நார்மல் ஃபோர்ஸு இந்த பக்கமாக இருக்கு, இந்த இடம் தீட்டா, அதனால இவன் என் காஸ் தீட்டா, இவன் என் சைன் தீட்டா. புரிஞ்சிருச்சு சார்? ஃப்ரிக்ஷன் இங்க இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனையும் நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஃப்ரிக்ஷனை எப்படி சார் ரிசால்வ் பண்றது? இந்த ஆங்கிள் தீட்டா, அதனால இவன் எஃப் காஸ் தீட்டா, அதனால இவன் எஃப் சைன் தீட்டா மேல. எஃப் இட் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 காம்போனன்ட், எஃப் காஸ் தீட்டா அண்ட் எஃப் சைன் தீட்டா. முதல்ல ரிசால்வ் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் ரிசால்வ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் மேல இருக்காங்க யாரெல்லாம் கீழே இருக்காங்க பேலன்ஸ் பண்ணிருங்க. என் காஸ் தீட்டாவும் எஃப் சைன் தீட்டாவும் மேல இருக்கு பாருங்க, அப்வர்ட்ல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எம்ஜியை பேலன்ஸ் பண்றாங்க. ஈக்குவல் டு எம்ஜி, ஈக்குவல் டு எம்ஜி. என் சைன் தீட்டாவும் எஃப் சைன் தீட்டாவும், சரி என் சைன் தீட்டாவும் எஃப் காஸ் தீட்டாவும், சாரி எஃப் காஸ் தீட்டாவும் ஆப்போசிட்ல இருக்காங்க. என் சைன் தீட்டாவும் எஃப் காஸ் தீட்டாவும் ஆப்போசிட்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் இந்த டர்ன்ல திரும்பறதுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க, எம்இ ஸ்கொயர் பை ஆர். இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வா.
n சைன் தீட்டாவும் எஃப் காஸ் தீட்டாவும் ப்ரொவைட் எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ வழக்கம் போல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். 11th முக்கியமான விஷயம் என்னன்னா போர்ட் சைடில் நீங்கள் வரவே தேவையில்லை, வெறும் காம்படிட்டிவ் சைட் பார்த்தா போதும். அதனால தேவையில்லாத டெரிவேஷனை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்டேட் போர்டுக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அங்கேயும் போக தேவையில்லை. என் ரிட்டன் நோட்ஸில் எழுதியிருக்கேன், இது கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அதை நீ பார்த்து முடிச்சுக்கோ. ரைட்டா? இப்போதைக்கு உனக்கு என்ன தேவை, நான் எவ்வளோ மினிமமாக போனால் கண்டிப்பாக ஸ்கிட் ஆக மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, வி மினிமம் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இருக்கு பார்த்தீங்களா வி, இந்த வியை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க, ரூட் ஆஃப் ஆர்ஜி, இங்கே டான் தீட்டா, இங்கே மியூ. சார் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ போடலையே, உங்களுக்கு தெரியுமா? இங்கே மினிமம்னா கண்டிப்பாக இங்கே மைனஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இங்கே மினிமம்னா கண்டிப்பாக கீழே மேக்சிமமாக இருக்கணும். 1 + மியூ டான் தீட்டா. உனக்கான நேரம் 30 செகண்ட். இந்த ஃபார்முலாவை திரும்ப திரும்ப 4 டைம் படி. ஃபாஸ்டா படி. ஒரு 4-5 டைம் படிச்சுனே இருங்க, திரும்ப திரும்ப படிச்சுனே இருங்க. முடிச்சிங்களா? ஸோ வி மினிமம் வி மினிமம் ஆர்ஜி டான் தீட்டா மைனஸ் மியூ பை 1 + மியூ டான் தீட்டா. இங்கே பாருங்க, மேலே மைனஸ் இருக்கணும், கீழே ப்ளஸ் இருக்கணும். மேலே இங்கே மைனஸ் இருக்கணும், கீழே ப்ளஸ் இருக்கணும். மறந்துடாத, மினிமம் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா மைனஸ் மியூ பை 1 + மியூ டான் தீட்டா. பா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, இதில் இருக்கிற இந்த மியூ எல்லாம் சாகடிச்சிருங்களேன். அப்போ மியூ இல்லைன்னா ஒன்லி பேங்கிங் ஆகிடுதா? மேலே ஆர்ஜி டான் தீட்டா மட்டும் வந்துடும். டான் தீட்டா இல்லைன்னா மியூ ஆர்ஜி மட்டும் வந்துடும். டினாமினேட்டர் பார்க்காத, மேலே மட்டும் பாரு, மேலே மட்டும் பாருங்க. ஸோ மியூ இல்லைன்னா ஒன்லி பேங்கிங், தீட்டா இல்லைன்னா ஒன்லி ஃப்ரிக்ஷன். அப்போ ரெண்டுமே இருக்கிறதுனா மியூவும் வரும், தீட்டாவும் வரும். சூப்பராக இருந்துச்சா? ஸோ மினிமம் ஸ்பீட் வேணும்னா பை எப்பவுமே நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறது. மினிமம்மா மேலே தீட்டா மைனஸ் மியூ பை 1 + மியூ டான் தீட்டா. இப்போ நான் இப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. இந்த டெரிவேஷனுக்கான நேரத்தை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் டெரிவேஷன் போட்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கணும். பட் நம்மளோட நோக்கம் ப்ராப்ளமை நல்லா சால்வ் பண்ணணுமே தவிர ஸோ டெரிவேஷன் பக்கம் பெருசாக போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது. ஸோ வி மினிமம் ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா மைனஸ் மியூ பை 1 + மியூ டான் தீட்டான்னு கவனமாக கற்றுக்கணும். சார் சூப்பராக புரிஞ்சிச்சு. நம்ம அங்கிருந்து எங்கே போகிறோம் இப்போ? நீ ரொம்ப டெட் ஸ்லோவில் போகிற. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10க்கு கீழே போனால் நீ விழுந்துருவேன். அப்போ 10 தான் உன் மினிமம் ஸ்பீடு. கரெக்டாக 10க்கு மினிமம் நீ போகக்கூடாது. அப்போ இதை சால்வ் பண்ணால் 10 தான் வரும். பிலோ 10 ஸ்கிட்டு, அபவ் 10 சேஃப். இது மினிமம். இப்போ என்ன பண்ணுற, நீ திரும்ப லெஃப்டில் டேர்ன் பண்ணுற, ரொம்ப வேகமாக டேர்ன் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டேர்னிங்கில் எவ்வளோ மினிமமாக போகணும், எவ்வளோ மேக்ஸிமமாக போகணும். அப்போ அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம போகணும். அதை விட கம்மியாக போனாலும் ஆபத்து, அதிகமாக போனாலும் ஆபத்து, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமமாக நான் எவ்வளோ ஸ்பீட் போகணும், அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் நம்ம ரிசால்வ் பண்ண கற்றுக்கலாமா? இங்கே பாருங்க, பாடி இங்கே இருக்குது. பாடினா உங்களோட வெஹிக்கிள் இங்கே இருக்குது. வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட். நார்மல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் உனக்கு தெரியும். தீட்டா என்பதனால இந்த இடம் n காஸ் தீட்டா, இந்த இடம் n சைன் தீட்டா. சார் புரிஞ்சிருச்சு. யாராவது சொல்லுங்க, நீங்க வேகமா போகும்போது ஃப்ரிக்ஷன் இன்வர்ட்ல ஆக்ட் ஆகுமா, அவுட்வர்ட்ல ஆக்ட் ஆகுமா? இப்போ என்ன சொல்லி கொடுத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இன்வர்ட் சார். இன்வர்ட், அழகா சொன்னீங்க. அவ்வளவுதான், ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் இன்வர்ட்ஸ். இந்த இடம் f. சரி, அப்ப இந்த இடம் தீட்டா அப்படின்னா இவன் f காஸ் தீட்டா, கீழே இருக்கிறவன் f சைன் தீட்டா. தெரியுதா? ரிசால்வ் பண்ண தெரியுதா? எங்க தீட்டா இருக்கோ அங்க காசு வரணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் வரணும். பா எப்பவுமே ரிசால்வ் பண்ணும் பொழுது எங்க தீட்டா இருக்கோ அங்க காசு வரணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் வரணும்ன்றத கவனமா கத்துக்கணும். ரைட் சார், இதை ரிசால்வ் பண்ணி காமிங்களேன். n காஸ் தீட்டா மேல இருக்கு, ஆமா. f சைன் தீட்டா கீழே இருக்கு, அதனால மைனஸ். இப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ். புரிஞ்சிடுச்சு சார்.
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து mgயை பேலன்ஸ் பண்றாங்க. பட் டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். n sin தீட்டாவும் f cos தீட்டாவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. n sin தீட்டாவும் f cos தீட்டாவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இவங்க தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை கொடுக்க போறாங்க. அப்ப உனக்கு தெரியுதா, வெர்டிகல் காம்போனன்ட் வந்து வெயிட்டை தான் பேலன்ஸ் பண்ணும். ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் நீங்க திரும்புறதுக்கான சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, சைக்கிள் எடுத்துட்டு ஒரு ரோட்ல நீ திரும்புற அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ளார இவ்வளோ பிசிக்ஸ் இருக்கு பாரு. ஸோ n sin தீட்டா பிளஸ் f cos தீட்டா m ஸ்கொயர் பை r கொடுக்குறாங்க. வழக்கம் போல ரெண்டுத்தையும் டிவைட் பண்றீங்க. ஏற்கனவே v மினிமம் சொல்லி கொடுத்தேன். v மினிமம் ரூட் ஆஃப் rg tan தீட்டா மைனஸ் மியூ பை 1 பிளஸ் மியூ tan தீட்டான்னு படிச்சிங்க. இது v மினிமம். ஏன் சார் இந்த இடத்துல v மினிமத்தை ஞாபகப்படுத்துறீங்க? காரணம் இருக்கு. இப்போ v மேக்சிமம் இதை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? யாரா சொல்லுங்க. தப்பானா பரவாயில்ல, நான் தான். root of rg tan theta plus mu by 1 minus tan theta sir. tan theta plus mu by 1 minus tan theta. 1 mu minus tan theta. mu tan theta. அப்படியே சொல்லிடு. ஏன் மேல பிளஸ் கீழே மைனஸ்? ஏன்னா மேல வந்து சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இல்லப்பா, அவ்வளவு தூரம் போவேனா. மேக்சிமம்ன்றதுனால மேல பிளஸ் இருக்கணும். டினாமினேட்டர்ல மினிமமா இருந்தாதான் இங்க மேக்சிமமா இருக்கும். அந்த அளவுக்கு சொன்னா போதும். ரைட்டா? ரைட். ஸோ வி மேக்ஸிமம் ரூட் ஆஃப் ஆர்ஜி tan தீட்டா பிளஸ் மியூ மைனஸ் ஒரு கீழே பை வந்து 1 மைனஸ் மியூ tan தீட்டா. ஸோ ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க. அப்போ இந்த மேக்ஸிமத்துலேயும் இந்த மினிமத்துக்குள்ளாரே போகணும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட்டு பா, இதை நீங்கள் தனியாக படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கேன். நம்ம நோட்ஸை படி போதும். நான் என்ன எழுதி உங்களுக்கு தரனோ அதுதான் உனக்கான நோட்ஸ் 2 வருஷம் ஃபுல்லா. வி மினிமத்தை விட அதிகமாகவும் வி மேக்சிமத்தை விட கம்மியாகவும் இருந்தா நாங்க ஸ்கிட் ஆக மாட்டோம். ஏன் ஈக்குவலா இருந்தா கூட ஸ்கிட் ஆக மாட்டோம். 10க்கு மினிமம் தான் போகக்கூடாது, 10ஆ இருக்கலாம். 80க்கு மேக்சிமம் தான் போகக்கூடாது, 80ஆ இருக்கலாம். ஸோ கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட்டு மினிமம் விட அதிகமாகவும் மேக்ஸிமம் விட கம்மியாகவும் இருக்கணும். இவ்வளோதான் டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஒன்றும் இல்லை, டைனமிக்ஸ்னால தெரியுமா, நீங்கள் சைக்கிளில் போகிறது, பைக்கில் போகிறது, வண்டியில் போகிறது, ஒரு டேர்னிங் ரோட்ல திரும்புறது, இதுதான் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங், ஒன்லி ஃப்ரிக்ஷன், டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், டைனமிக்ஸ், கைனட்டிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். சரி, புரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த டாபிக் போங்களேன். ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பஸ் சம்மெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஒர்த்தே இருக்காது. நீங்களாம் அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம். வெறும் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்ம்ல, வெறும் மியூட் ஆஃப் மியூ ஆர்ஜி சார். பேங்கிங் மட்டும் இருந்தா ரூட் ஆஃப் மியூ, சாரி மியூ வரக்கூடாது, ஆர்ஜி டான் தீட்டா, ஆர்ஜி டான் தீட்டா. சார் மினிமமா போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங் வி மினிமம் வேணும், ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா மினிமமா. நான் எப்பவுமே ரொம்ப கவனமா இருப்பேன் இந்த பிளஸ் மைனஸ்ல. நான் கிளாஸ்ல போய் பல்ப் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன். அப்போ சொல்ல 7 இயர்ஸ் பேக் சொல்றேன். ஸோ ஏன்னா தெரியும் இல்லையா, ஒரு 100 பசங்க முன்னாடி உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோம், எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணிட்டுனா போய் உடனே பாத்ரூம் செவத்துல எழுதி வச்சிருவான், இல்லைன்னா அங்கேயே கராமரான்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். ஒரு டீச்சர் நல்ல டீச்சரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்தந்த ஸ்கூலோட ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லா டீச்சர்ஸோட பேரும் இடம் பிடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆர்ஜி டான் தீட்டா மைனஸ் மியூ. இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரில, மனமரம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறான், என்னன்னோ பேசுவான் பசங்கன்னா அப்படி பண்ணாதான் பசங்க. அதுவுமே கேட்டுக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா மைனஸ் மியூ மினிமமாக கீழே 1 பிளஸ் மியூ டான் தீட்டா, இது மினிமம் சார். இதை பார்த்து அப்படியே மேக்ஸிமம் எழுதிருங்க. வி மேக்ஸிமம் ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா பிளஸ் மியூ பை 1 மைனஸ் மியூ டான் தீட்டா. ஸோ கண்டிஷன் ஃபார் நோ ஸ்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒன். நான் நோ ஸ்கிட் மட்டும் எழுதுறேன் 4 கேஸுக்குமே. நோ ஸ்கிட் வி லெஸ் தென் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி, ஈக்குவலாக கூட இருக்கலாம். வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. பெட்வீன் இவங்களுக்குள்ள நீங்க இருக்கணும். வி மினிமம் விட அதிகமாகவும் வி மேக்சிமம் விட கம்மியாகவும் ஒருவேளை ஈக்குவலாகவும் இருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. ரைட்டா? ஸோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்கேன், ஆலன் மாடல் அனுப்பிச்சிருக்கேன்.
தென் வந்து ஆகாஷ் சென்ட் பண்ணி விட்டுறேன். அதில் இருக்கிற சம்மை ட்ரை பண்ணிப்பேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறதா பிளான். சர்க்குலர் மோஷனும் ஒர்க் எனர்ஜி பவரும் இப்போ டெஸ்ட்டுக்கு வேணுன்றதுனால கான்செப்ட் போகிறேன். அதெல்லாம் டக்குன்னு என்னால் ப்ராப்ளம் நடத்த முடியல. ஸோ இதை முடிச்சுட்டு நான் ப்ராப்ளம் போயிடுறேன். அடுத்தது சரி, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. அடுத்து நாங்கள் எங்கே போகணும்? இன்னும் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. கோனிக்கல் பெண்டலம் பேசணும், அதுக்கப்புறம் டெத்வெல் பேசணும், அதுக்கப்புறமா தான் ஒர்க் எனர்ஜி பவர் நம்ம போகணும். கோனிக்கல் பெண்டலம் புவி கேமரா ஆஃப் பண்ணிக்கோ. புவி கிருஷ்ணன் கேக்குதா? கேமரா ஆஃப் பண்ணிக்கோ. ரைட். அடுத்தது கோனிக்கல் பெண்டலம். செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். கோனிக்கல் பெண்டலம் அது என்னங்க சார்? கோனிக்கல் பெண்டலம் பெண்டலம்னா நாங்கள் 10th படிச்சிருக்கோம். ஒரு பாப் இங்கே இருக்கும், நாங்கள் ஆசிலேட் பண்ணால் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் சிம்பிள் பெண்டலம் ஆச்சு. ஆமாம். இல்லை எங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்கும், நான் என் தம்பியை உட்கார வச்சுக்கிட்டு ஆசிலேட் பண்ணுவேன், அவன் மேலே இங்கேயும் போயிட்டு அப்படியே ஆசிலேட் ஆகிட்டு இருப்பான். இதுவுமே வந்து சிம்பிள் பெண்டலம் தான். அது என்னங்க சார் கோனிக்கல் பெண்டலம்? இது வரைக்கும் கேள்விப்படாத பேராக இருக்குது. கோனிக்கல் பெண்டலம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு பெண்டுலம் தான். அந்த பெண்டுலம் இப்படி இருக்கா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றி விட்றீங்க. இப்படி சுற்றி விட்றீங்க. அப்போ இப்படி சுற்றி விடும்போது இப்படி இருக்கா, ஒரு கோன் மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்படியே இந்த 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 பாலை கையால் இப்படி எல்லாருமே, நான் இப்போ கலர் அடிக்கிறேன்ல ஒரு பால், இந்த பாலை கையால் இப்படி டைரெக்டாக ஜஸ்ட் ஆசிலேட் பண்ணிங்கன்னா சிம்பிள் பெண்டலம். அது அழகாக சர்க்குலர் பாத்தில் சுற்றி விடுங்களேன். இல்லைன்னா மேலே இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை பிடிச்சிக்கோ, இந்த எண்டை பிடிச்சிக்கோ, இந்த எண்டை பிடிச்சிட்டு அப்படியே தீபாவளி அன்னைக்கு இந்த சாட்டை கொளுத்துவோமே, ஞாபகம் இருக்கா? தீபாவளி அன்னைக்கு புது துணிலாம் போட்டுட்டு சாட்டெல்லாம் கொளுத்து வருதானே? அப்போ அந்த சாட்டை கொளுத்தும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன்னை அறியாமலேயே நீ அந்த சர்க்குலர் பாத்தில் தான் சுத்த ட்ரை பண்ணுவேன். நான் சொல்கிறது உண்மையாக போயா? நீ அந்த காட்சியை கற்பனை பண்ணி யோசிச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சுற்றி வர்றது இதுக்கு பேர் கோனிக்கல் பெண்டலம். ஆமாம் சார். இப்போ இதில் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க பாரு. ஏன் சார் எதை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்பாங்களா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் கேட்பாங்க. இங்கே பாரு, இந்த பாபோட வெயிட்டு வழக்கம் போல mg டவுன்வர்ட். ஆமாம் சார். டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஆக்ட்ஸ் அப்வர்ட் தீட்டா டி. எவ்வளோ ஆங்கிளில் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருதோ அதுதான் தீட்டா. அது தீட்டானா இதுவும் தீட்டா தான். அப்போ இவன் வந்து டி காஸ் தீட்டா, இவன் வந்து டி சைன் தீட்டா. ரிசால்வ் பண்ணிட்டீங்க. வழக்கம் போல நம்ம டாபிக்கோட ஹீரோ யாரு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆமா, ஏதாவது ஒரு காம்போனன்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுத்து தானே ஆகணும். டி சைன் தீட்டா ப்ரொவைட் mv ஸ்கொயர் பை ஆர். சொல்லா புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க. தீட்டா டி சார், இந்த தீட்டா இந்த டி இந்த ஆங்கிள் வரும் சார். டி சைன் தீட்டா இருக்கிற இந்த ஆங்கிள் வரும். நீ என்ன கேட்கறன்னு புரியல. இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் எப்படி ஈக்குவல்னு கேட்குறியா? இல்ல சார், இந்த தீட்டா இங்கேயும் போடலாம்ல. ஒன்றும் இல்லை இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நீ கேட்குறது இசட் மாதிரி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். என் மாதிரி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதான் ரூல். ட்ரிகாமெட்ரி ரூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இது 30 டிகிரினா ஷுவராக 30 டிகிரி தான் இருக்கும். அப்போ இந்த இடம் தீட்டானா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் தீட்டா தான். புவி இல்லை, வேற உனக்கு என்ன டவுட் சொல்லு. நீ இதான் கேட்டேன் நான் நினைக்கிறேன். இது தீட்டானா இதுவும் அதுதான். ஒரு என் மாதிரி போட்ட இசட் மாதிரி போட்டேன்னா இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்டா? இது தீட்டா, இது தீட்டா. ஸோ டி சைன் தீட்டா ப்ரொவைட் mv ஸ்கொயர் பை ஆர். டி காஸ் தீட்டா வந்து mg. இப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். நாங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லிடாது, நீ பார்த்துட்டு இருக்குன்ட்டு நானா சொல்லின்னு கிடக்குறேன். டி சைன் தீட்டா ப்ரொவைட் mv ஸ்கொயர் பை ஆர். ஆமாம் சார். டி காஸ் தீட்டா என்னத்தை கொடுக்குது? mgயை கொடுக்குது. ஓகே, ஸோ டிவைட் பண்ணி காமிங்களேன். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டான் தீட்டா. டான் தீட்டா வேணும்னா வி ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு கவனமாக கற்றுக்கணும். இது எங்கேயோ நாங்கள் பார்த்துருக்கோமே. விக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. சரி, இது ஒன்லி பேங்கிங்கில் ஒரு ஈக்குவேஷன் போட்டிங்களே, அதே மாதிரி இருக்கு. ஆமாம், கோனிக்கல் பெண்டலமும் ஒன்லி பேங்கிங்க்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற. அவன் வேற டாபிக்கு, இவன் வேற டாபிக்கு. ரைட்டா? அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்லி பேங்கிங் ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா, ஒன்லி ஃப்ரிக்ஷன் root of mu rg, conical pendulum root of rg tan theta, root of rg tan theta.
கத்துக்கிட்டீங்களா? சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் கேட்பாங்க கவனமா கவனி. இங்க மேல 3 கொஸ்டின் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெண்டுலம் சார் சர்க்குலர் பாத்துல சுத்தி விட்டதுனால இது கோனிக்கல் பெண்டுலம் சொல்லி கொடுத்தீங்க. அதோட ரேடியஸ் 6. அவங்க தெளிவா கொஸ்டின்ல சொல்லிடுவாங்க. அந்த கோனிக்கல் பெண்டுலத்தோட சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் 6. சரி, புரிஞ்சிருச்சு. ஜி தான் தெரிஞ்சிருச்சு. இந்த இடம் தான் தீட்டா. பெண்டுலத்துல இருந்து எவ்வளோ ஆங்கிள் அது டிஸ்பிளேஸ் ஆகுதோ அது தீட்டா. அப்ப எங்களுக்கு ஆர் தெரியும், தீட்டா தெரியும், ஜி கான்ஸ்டன்ட். அதனால இதோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியை எங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா பிரச்சனை, அவன் டான்ஜென்ஷியல் மட்டும் கேட்க மாட்டான், ஆங்குலர் வெலாசிட்டி வேற கேட்பான். என்ன சார் பண்றது? விக்கு பதிலா ஆர் ஒமேகா, ஒமேகாவுக்கு பதிலா வி பை ஆர். ஆமா, படிச்சிருக்கோம். ஒமேகாவுக்கு பதிலா வி பை ஆர். ஒமேகா வேணும்னா வி வந்து ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா பை ஒரு ஆறு. ஆமா, இந்த ரூட்டுக்கு ஆர் வந்து ரூட்ல இல்லை. ஸோ ரூட்குள்ளார போச்சுன்னா ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா பை ஒரு ஆர் ஸ்கொயரு. ஆறும் போய் சேர்ந்துருச்சு. ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஜி டான் தீட்டா பை ஆறுன்னு புரிஞ்சுக்கணும். பை கோனிக்கல் பெண்டுலத்துல அதிக முறை கேட்கப்பட்ட ஃபார்முலா ஒமேகா தான். வி எல்லாம் கேட்க மாட்டாங்க அதிகமா. வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி டான் தீட்டா பை ஆறு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒமேகாவை எடுத்துட்டு வந்து உன் கையில நான் கொடுத்துட்டேன். அங்கிருந்து டைம் பீரியட் கொஞ்சம் போயிட்டு வாங்கலன்னு சொல்றேன். அப்ப ஒமேகால இருந்து டைம் பீரியடுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க. 1/t சார். டேய், நல்லா பார்த்து சொல்லு. ஒமேகாவுக்கு 1/tன்னு படிச்சியா? நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீ சொல்றது ஃப்ரீக்வன்சிக்கு தான் 1/t. நான் கேட்டது ஒமேகாவுக்கு கேட்டிருக்கேன். ஃப்ரீக்வன்சி லீனியர் ஃப்ரீக்வன்சி, இது ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. என்ன வரணும் சார்? 2π/t. 2π/t. சீனிவாசன், ஒமேகான்னா ஆங்குலர், 2π/t வரணும். ஒமேகான்னா 2π நியூ வரணும். ஏன்னாடே அங்கேயே சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஏன் தப்பு பண்ற? ரைட், சரி பரவாயில்ல, கத்துக்க. ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t. ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t. ஆமாம் சார். ரூட் ஆஃப் ஆர் வரக்கூடாது, ஜி டான் தீட்டா பை ஆறு. யாருபா உனக்கு வேணும்? எனக்கு டைம் பீரியட் தான் சார் வேணும். அப்போ டைம் பீரியடை தேடி போங்களேன். டைம் பீரியட் வேணும்னா டி இந்த பக்கம் போயிடும், 2π அங்கேயே இருக்கும். ரூட் ஆஃப் ஆர் பை ஜி டான் தீட்டா, ஆர் பை ஜி டான் தீட்டா. நான் திரும்பவும் சொல்கிறேன், கோனிக்கல் பெண்டலத்தில் வி கேட்பாங்க, ஒமேகா கேட்பாங்க, டி கேட்பாங்க, நியூ கேட்பாங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது. ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா மட்டும்தான் உனக்கு தெரியணும். இதை வச்சுக்கிட்டு ஆர் ஒமேகாவிலேருந்து நீங்கள் ஒமேகாவுக்கு போகணும். ஒமேகாவை வச்சுக்கிட்டு 2π/tலேருந்து டீக்கு போகணும். டீயை வச்சுக்கிட்டு 1/நியூலேருந்து நியூக்கு போகணும். சரிதா? இந்த மாதிரி ஈக்குவேஷனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போக கற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரைட்டா? நீ எப்போ மாஸ்டராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபாஸ்ட்டாக மாடிஃபை பண்ண தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம். ரைட், டைம் பீரியட் 2π ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா, ஆர் பை ஜி டான் தீட்டா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. முதல்ல வி எழுதிக்கும், ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டா. விலேருந்து ஒமேகாவுக்கு போங்க, ஆர் ஒமேகா போயிட்டு ஒமேகா மட்டும் வரணும். ரூட் ஆஃப் ஜி டான் தீட்டா பை ஆறு. ஞாபகம் வச்சு எழுதுறது அது கரெக்டா? ஜி டான் தீட்டா பை ஆறு. அங்கே இந்த டைம் பீரியட் வேணும், 2π ரூட் ஆஃப் தலைகீழ வரும், ஆர் பை ஜி டான் தீட்டா. ஃப்ரீக்வன்சி வேணும், 1/2π ரூட் ஆஃப் ஜி டான் தீட்டா பை ஆறு. இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் டைம் பீரியட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு பிரமாதமாக கற்றுருந்துருப்பீங்க. ஸோ கோனிக்கல் பெண்டலம் வி ஒமேகா டி நியூ 4 கொஸ்டின் தாராளமாக கேட்கலாம். ரைட்டா? இப்போ அதே மாதிரி உங்கள் குரூப்பில் வந்து 1984 2025 வரைக்கும் கேட்ட ஜேஇ மெயின் ப்ராப்ளம் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 30 யூனிட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்டா? நான் சொல்கிற அட்வைஸ் நீட் பசங்களுக்கும் கூட இப்போ பேப்பர் எப்படி வரும்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, எப்படி கேட்டாலும் நம்ம அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் கான்செப்ட். ஃபார்முலாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
அதை வச்சுக்கிட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 200 ப்ராப்ளம், வேற ஒன்றும் வேணாம். 200 ப்ராப்ளம், 30 யூனிட் 6000 ப்ராப்ளம். கண்டிப்பாக நீட் ஃபிசிக்ஸ் 180 அவுட் ஆஃப் 180 அடிக்கலாம். ஜேஇ ஃபிசிக்ஸ் 25 கொஸ்டினுமே பண்ணிட்டு வந்துடலாம். அதில் வேற ஒன்றுமே இல்லை. என்ன கேட்க முடியும் சொல்லி பார்க்கும். இப்போ இந்த 2π√r/g tan தீட்டா, தீட்டா கொடுக்கலாம், ஆர் கொடுக்கலாம், டி கேட்கலாம், அவ்வளோதான் கேட்கலாம். ஒருவேளை டி கொடுக்கலாம், தீட்டா கொடுக்கலாம், ஆர் கேட்கலாம். ஒரு ஃபார்முலாவை மாற்றி மாற்றி 3 டேட்டா இருக்குன்னா 2 கொடுத்துட்டு 3ஆவதா ஒரு ஆளை கேட்கலாம், அவ்வளோதான். அதனால அந்த பேப்பரை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம் உங்களால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி பார்க்க முடியும், ரைட்டா? ஸோ கொஞ்ச நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும்ப. ஓகே, சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்? அடுத்தது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் லீவ் காலகட்டங்களில் சர்க்கஸ்னு ஒரு விஷயம் வரும். இந்த கடலூர் மைதானத்துலலாம் அந்த சர்க்கஸ் போட்டிருப்பாங்க. புலி, சிங்கம், கரடிலாம் இருக்கும். போய் 10 ரூபா கொடுத்துட்டு பேனை வேடிக்கை பார்த்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சின்னு அப்படியே வருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த அந்த சர்க்கஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து மரணக்கிணறு. என்ன செய்யுது மரணக்கிணறு? மரணக்கிணறு அப்படின்னா அதில் அப்படிதான் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு கிணறு மாதிரி இருக்கும், ஒரு வெல் இருக்கும். அதில் ஒருத்தர் பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே சூப்பராக சுற்றி 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 வருவார். மேலேருந்து எல்லாரும் அழகாக கை தட்டுவோம், வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும். அவர் எவ்வளோ போராடுறான்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டு யாரோட உதவியுமே இல்லாமல் உங்களால் மேலே வர முடியும். உனக்கு கயிறு கூட தேவையில்லை. ஸோ ஃபிசிக்ஸ் அவ்வளோ பிரமாதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக சின்ன சின்னதாக அந்த சர்க்குலர் பாத்தில் ஓட ஆரம்பிச்சு அப்படின்னா உன்னோட வெயிட்டை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கும். உனக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை n sin θ கொடுத்துரும். நீ அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே ஓடியாந்து நின்றுடுவேன். நிறைய வீடியோஸ்லாம் வந்திருக்கு, ஏதாவது கிடச்சுன்னா நான் சென்ட் பண்ணி வரேன் பாரு. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து டெத் வெல். இதில் கேட்காத கொஷினே கிடையாது. ஃப்ரிக்ஷன் டாபிக்னாலே எல்லா கொஷின் செட்டருக்கும் இந்த டெத் வெல் தான் ஞாபகம் வரும். ஸோ டெத் வெல் தமிழில் சொன்னால் மரணக்கிணறு. நம்ம தமிழ் மொழி பசங்களை பாடம் நடத்தும் போது அவங்களோட புக்கில் மரணக்கிணறு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது மோஷன் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் எ டெத் வெல். பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதுதான் பிஜிஎம்ல இருந்தால் நல்லா தான் இருக்கும்ல. ரைட், இப்போ இதுதான் அந்த கிணறு, ரைட்டா? அந்த சைக்கிளிஸ்ட் இங்கே தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் சைக்கிளிஸ்ட் இருக்கார். இப்படி அழகாக சூப்பராக சுற்றி வந்துட்டு இருக்காரு. நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு வச்சுக்கலாமா? அவருக்கு அது ஃபிசிக்ஸ் தெரியுமான்னு தெரியல. அவரோட ப்ராக்டிஸில் அவர் ரொம்ப அழகாக சுற்றி வர்றாரு. பட் அங்கே அவரை ஹோல்ட் பண்ணுறது, அவரை காப்பாற்றுறது ஃபிசிக்ஸ்னு அவருக்கு தெரியாது. பட் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா கற்றுக்கிட்டார். ஸோ ஒரு சைக்கிளில் அழகாக சுற்றி வந்துட்டு இருக்காரு. அவர் விழாமல் எப்படி சார் சுற்றி வர்றாரு அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன். அவரோட வெயிட்டை mg, ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட். அவரோட வெயிட்டை இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த பாடியோட நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கு. ஆமாம் சார், பாடி எங்கே இருக்கோ அங்கே தான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆரம்பிச்ச அந்த 3-5 இன்னைக்கு 3 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு ஆளை கையில தூக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அவன் வேற யாருமே இல்லை, அவன் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், mv²/r. அப்ப சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கு யாரு காரணம்? mv²/r தான் காரணம். அப்ப இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லை. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் mgயை கொடுத்துரும், நார்மல் ஃபோர்ஸ் mv²/r கொடுத்துரும். இவங்க ஃப்ரிக்ஷனும் நார்மலும் இருந்தாதான் அந்த சைக்கிளிஸ்டால சர்க்குலர் பாத்ல ரொம்ப அழகா சுத்தி வர முடியும். ஆமா சார், ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சார் மியூ என்ன. ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக mgன்னு கொடுத்துக்கிறேன், மியூ. என்னுக்கு பதிலாக mv²/rன்னு கொடுத்துக்கிறேன். பாருங்க, ஃப்ரிக்ஷனுக்கு mg, என்னுக்கு mv²/r, எம்மும் போய் சேர்ந்துருச்சு. அங்கிருந்து நம்ம தேடி போறது வியை தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ v² வேணும்னா rg/μ. பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து v² = rg/μ.
எனக்கு v தான் வேணும், ரூட் ஆஃப் ஆர்ஜி பை மியூன்னு கற்றுக்கணும். ரூட் ஆஃப் ஆர்ஜி பை மியூ எப்போ டெத்வெல் சம் வந்தாலும் v தான் காரணம். இந்த v மேக்சிமமாக இருக்குமா மினிமமாக இருக்குமான்னு உனக்கு ஒரு டவுட் வரும். இந்த v கண்டிப்பாக மேக்சிமமாக தான் இருக்கும். இந்த ஸ்பீடோட கம்மியான ஸ்பீடில் போனால் அவர் அழகாக சுற்றி வருவார். இதை விட அதிகமாக போனால் ஸ்கிட் ஆகிடுவார். பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெத்வெல்ல ஒரு சைக்கிளிஸ்ட் கண்டினியூஸாக அவர் அந்த சர்க்கஸை காமிக்கணும் அப்படின்னா அவர் இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. இல்லை ஆர் யாரு சார்? அந்த டெத்வெல்லோட ரேடியஸ் வழக்கம் போல். இங்கே மியூ யாருங்க சார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பாடி அண்ட் த சர்ஃபேஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் between body and the surface. Coefficient of friction between body and the surface. So Vmax root of Rg tan theta by mu னு கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இதோட இந்த டைனமிக்ஸ் ஃபுல்லாக முடியுது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் பேசிட்டு இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். முடிச்சுட்டு ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துரு, அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இது நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது நிறைய பாலங்கள் பார்த்துருப்பீங்க. பாலம்னா கான்கேவ் பிரிட்ஜ், கான்வெக்ஸ் பிரிட்ஜ். சில பிரிட்ஜில் இப்படி மேலே ஏறி போவீங்க, கான்வெக்ஸ் பிரிட்ஜ். சில பிரிட்ஜில் எப்படி போவீங்க, கான்கேவ் பிரிட்ஜ். கான்கேவ் பிரிட்ஜில் போகும்போது என்ன நடக்கும், கான்வெக்ஸ் பிரிட்ஜில் போகும்பொழுது என்ன நடக்கும், அதை தான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம். ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. ஒரே நிமிஷம். ரைட். ஸோ பார்த்துருமா இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபெமிலியர். கான்கேவ் பிரிட்ஜ், கான்வெக்ஸ் பிரிட்ஜ் கான்செப்ட். வென் கார் மூவ்ஸ் ஆன் கான்கேவ். ஒரே நிமிஷம். 6:15. ஓகே, அர்ஜுன் இருக்குடா. அர்ஜுன் இருக்கா? இல்லை. ரைட். யாருக்காவது மேக்ஸ் கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க. ஜேஇ மெயின் ஒரு பேட்ச் 11th ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஜேஇ மெயினும் நீட் 2 11th நீட் அண்ட் ஜேஇ. மேக்ஸு வெறும் ஜேஇ மெயின். அப்புறம் தென் உங்களோட போர்டு தேவைன்னா சொல்லுங்க. ஒரு பிரமாதமான ஃப்ரெண்ட் இருக்காங்க, சென்னையிலேருந்து எடுப்பாங்க. ஒரு எக்ஸலண்ட் மேக்ஸ் டீச்சர். நீ டெமோ பார்த்துட்டு உனக்கு பில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் வரலாம், இல்லைனா ஜஸ்ட் விட்டுடலாம். எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. பட் வந்தால் அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். இல்லை சார் நான் மேக்ஸ் ஸ்கூல்லே பார்த்துக்கிறேன்னாலும் உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதேமாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. உனக்கு தேவைன்னா அந்த கெமிஸ்ட்ரியும் சார் சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னோட கம்ஃபர்ட் தான். பெரும்பாலும் ஸ்கூல்ஸ்லேயே மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணு. ஏதாவது புரியலை தெரியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வென் கார் மூவ்ஸ் ஆன் கான்கேவ் பிரிட்ஜ். ஒரு கான்கேவ் பிரிட்ஜில் அந்த கார் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க என்ன நடக்கு பாருங்க. இதான் கான்கேவ் பிரிட்ஜ். கான்கேவ் பிரிட்ஜில் ஒரு வேளை பாடி அந்த கார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் இங்கே இருக்கு. வெயிட் இஸ் ஆல்வேஸ் ஆக்ஸ் டவுன்வர்ட் எம்ஜி. இந்த இடம் தீட்டா, ஷியராக இந்த இடம் எம்ஜி காஸ் தீட்டா, இந்த இடம் என்ன. திரும்பவும் சொல்கிறேன், எப்போவுமே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். கற்றுக்கிட்டீங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எப்போவுமே டுவர்ட்ஸ் த சென்டர். mv²/r தான் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் தான் அவே ஃப்ரம் த சென்டர். இப்போ அம்மா கிரைண்டரில் மாவு அரைக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ அந்த கிரைண்டரில் மாவு அரைக்கும் பொழுது அந்த மாவெல்லாம் வெளியில் பூத்து வரும், வெளியில் பொங்கி வரும்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரிஃபியூகல். ஒருவேளை அந்த மோரில் மத்து வச்சு அந்த மோர் கடையும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெண்ணெய் எடுக்கிறது. அந்த மோரெல்லாம் வெளியில் தள்ளுறது சென்ட்ரிஃபியூகல். அந்த வெண்ணெயெல்லாம் அந்த மத்தில் ஒட்டிக்கிறது சென்ட்ரிபிட்டல். அக்கார்டிங் டு நியூட்டனோட தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். சென்ட்ரிபிட்டல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே சென்ட்ரிஃபியூகல் இருக்கும். நம்ம பேசுறது எல்லாமே சென்ட்ரிபிட்டல். ஒரு வாடி இந்த கர்வ்டு பாத்தில் வரணும்னாலே கண்டிப்பாக சென்ட்ரிபிட்டல் வேணும். இந்த இடத்துல FBD எப்படி சார் எழுதுறது? என்ன மேலே இருக்கு ப்ளஸ், mg cos θ கீழே இருக்கு மைனஸ்.
ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் மேலே இருக்கு ப்ளஸ் என் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். n ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா பிளஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஒருவேளை தீட்டா ஜீரோன்னா கரெக்டாக சென்டர் இந்த இடம். n ஈக்குவல் டு எம்ஜி பிளஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். நீங்கள் கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணணும். அவங்க கான்கேவ் பிரிட்ஜில் கேட்குறாங்களா கான்வெக்ஸ் பிரிட்ஜில் கேட்குறாங்களான்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த சம்மை நீங்கள் தொடணும். ஒருவேளை கான்கேவில் கேட்டாங்கன்னா எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஷியோராக ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு மறந்துடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கான்கேவ் பிரிட்ஜில் உங்கள் வெஹிக்கிள் போகும்பொழுது என் ரொம்ப அதிகமாக இருக்கும், எம்ஜி ப்ளஸ் எம்வி ஸ்கொயர் இந்த வார்த்தையை உணருங்க. நார்மல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போ கான்கேவில் போகும் பொழுது. ஒருவேளை கான்வெக்ஸில் போனால் என்ன சார் ஆகும்? ஒருவேளை கான்வெக்ஸில் போனால் இது கான்வெக்ஸ் பிரிட்ஜ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பவுலில் கவுத்து வச்சு அப்படி இருக்கும், அதுதான் கான்வெக்ஸ். கான்வெக்ஸில் அந்த வெஹிக்கிள் இங்கே இருக்கு. வழக்கம் போல வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் எம்ஜி தீட்டா, அதனால எம்ஜி காஸ் தீட்டா. நார்மல் ஃபோர்ஸ் என்ன? ஆமாம் சார், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்போவுமே டுவர்ட்ஸ் த சென்டர்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஞாபகம் இருக்கா? இதான் சென்டர். இந்த கர்வ்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் பார்த்தா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? கர்வ்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணாலே சர்க்குலர் பார்த்து, அதனால தான் ரேடியஸ் வர்றது, அதனால தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்லாம் வர்றது. n மேலே இருக்கு பிளஸ், எம்ஜி காஸ் தீட்டா கீழே இருக்கு மைனஸ். சார் எம்இ ஸ்கொயர் பை ஆரும் டவுன்ல தான் சார் இருக்கு மைனஸ். அப்ப n வேணும்னா எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் எம்இ ஸ்கொயர் பை ஆர். இப்ப நார்மல் ஃபோர்ஸ் when theta equal to 0 இருக்கும் பொழுது mg மைனஸ் எம்இ ஸ்கொயர் பை ஆர். நார்மல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். இதை யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி கான்வெக்ஸ் பிரிட்ஜா இருந்தா ஒரே நேரத்துல எவ்வளோ வெஹிக்கிள் போனாலும் அந்த பிரிட்ஜ் பெருசா ஒன்றும் ஆகாது, ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாரு. கான்கேவ் பிரிட்ஜா, ஏன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாலங்கள் அத்தனையும் கான்வெக்ஸா இருக்கு? நிறைய வெஹிக்கிள் ஒரே நேரத்துல போகும்பொழுது நார்மல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அது நிறைய லோடு அக்செப்ட் பண்ணிக்கும். இதே கான்கேவ் பிரிட்ஜில் நிறைய வெஹிக்கிள் ஒரு நேரத்துல போகும் பொழுது நார்மல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொல்லலை, தோப்பர் மேல பிளஸ் கீழே மைனஸ், நார்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப எம்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் படி ஒரு பர்டிகுலர் வெயிட்டை மட்டும்தான் ஒரு பிரிட்ஜால் அந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இத்தனை வருஷம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரே நேரத்தில் இந்த பிரிட்ஜில் 100 வெஹிக்கிள் தான் போகலாம், 150 வெஹிக்கிள் தான் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா அது லோடு ஒன்று போட்டிருப்பாங்க, இவ்வளோ லோடு தான் இங்கே போக முடியும் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே இங்கே தான்ப்பா இருக்கு. n ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்இ ஸ்கொயர் பை ஆர். கவனமாக கற்றுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த நிமிஷம் டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரிக்ஷன் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. முதல்ல ஃபார்முலா படி. இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்து உனக்கு எவ்வளோ பயன்படுத்துன்னு எனக்கு தெரியாது. இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஃப்ரிக்ஷன் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி, ஒன்லி பேங்கிங் root of rg tan theta. Both friction and banking minimum. நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த ஃபார்முலா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் 10,000 முறைக்கு மேலே எழுதியிருப்பேன். அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். என்னால் என் கைக்கு இந்த ஈக்குவேஷன் நல்லா தெரியும், என் மூளையை மறந்துட்டா கூட. நீ டக்குன்னு யோசிச்சு பார்த்து இந்த ஃபார்முலா உனக்கு ஞாபகம் வருதான்னு செக் பண்ணிக்கோ. tan theta plus mu by 1 minus mu tan theta. Minimum மேல minus, maximum மேல plus. Conical pendulum root of rg tan theta. Omega root of g tan theta by r. அங்கிருந்து time period 2 pi root of r by g tan theta. Frequency 1 by 2 pi root of g tan theta by r. இது frequency. அங்கிருந்து கோனிக்கல் பெண்டலம் முடிச்சுட்டு டெத் வெல் போகிறோம். டெத் வெல்ல மேக்ஸிமம் ரூட் ஆஃப் ஆர்ஜி பை மியூ. கான்கேவ் பிரிட்ஜா இருந்தா டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா எம்வி ஸ்கொயர் பை ஆர் பிளஸ்.
கான்வெக்ஸ் பிரிட்ஜா இருந்தா பட் நான் சொல்றது பிரிட்ஜின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கான். அவன் கான்கேவ் கான்வெக்ஸ் நீ என்ன வேணாலும் கேட்கலாம். டி பிளஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ டி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். நான் சொல்றது டீன்றது தான் நார்மல்னு எழுதிப்பேன், மேலே என்னன்னு எழுதிப்பேன் இல்லையா? நான் தான் தப்பு பண்ணுறேன். நார்மல் ஃபோர்ஸ் இல்லை ஸ்ட்ரிங் இருந்தால் டென்ஷன் பா, ஸ்ட்ரிங் இல்லைன்னா நார்மல் ஃபோர்ஸ். ரைட்டா? ஸோ செக்ஷன் முடிஞ்சதும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு பேப்பர் ஒன்று